கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை மே மாதம் 7ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு எக்காலமும் மாறாதவர். இன்றைய தியான வசனம் சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். தியானம். ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த குடும்பத்தினர் எதிர்பாராத விதமாக பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்தார்கள். அடுத்த வேளை தங்கள் பிள்ளைகளுக்கு எதை உண்ண கொடுப்போம் என்ற அளவிற்கு சூழ்நிலைகள் மோசமாக இருந்ததால் அவர்கள் தங்கள் வாழ்விலே முன்னொரு போதும் எதிர்நோக்காத சோதனைக்கு முகம் கொடுக்க வேண்டி இருந்தது. அவர்களுடைய சின்ன மகளானவள் சிறு பிள்ளையாக இருந்ததால் அவளுடைய பெற்றோரின் நெருக்கடியான நிலைமையை அறிந்து கொள்வதற்குரிய அறிவோ அல்லது அவர்களுக்கு உதவுவதற்குரிய பெலமோ அவளிடம் இல்லை. அவள் வழமை போல தன் பாடசாலையில் கொடுக்கப்பட்ட வீட்டு வேலைகளை செய்வதிலும் அதன் பின்னர் அயலில் உள்ள சிறு பிள்ளைகளோடு விளையாடுவதிலும் நோக்கமுள்ளவளாக இருந்தாள். அவர்களுடைய மூத்த மகனானவன் வாலிப பிராயத்தில் இருந்ததால் அவன் பெற்றோரின் பாடுகளை அறிந்திருந்தான். ஆனால் அவனால் ஏதும் பெரிதாக செய்ய முடியவில்லை. இது பெற்றோரின் திட்டமிடாத வாழ்வின் தவறு. அவர்கள் இதை பார்த்து கொள்ள வேண்டும் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டவனாக தன் நண்பர்களை சந்திக்க சென்று விட்டான். இப்படியாக மனிதர்களுடைய வாழ்விலே ஒவ்வொரு காலத்திற்குரிய அறிவும் சிந்தனையும் சவால்களும் வேறுபட்டதாக காணப்படுகின்றது. அந்த பெற்றோரின் பிள்ளைகள் வளர்ந்து தங்கள் சொந்த குடும்பங்களை விசாரிக்கின்ற நாட்களிலே அவர்கள் பெற்றோர் கடந்து சென்ற சவால்களை ஒரு அளவிற்கு புரிந்து கொள்வார்கள். ஆனால் இது வாழையடி வாழையாக செல்லும் வாழ்க்கை வட்டமாகவே கடந்து செல்கின்றது. ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது. பூமியோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது. தான் உதித்த இடத்திற்கே அது திரும்பவும் தீவிரிக்கிறது. ஆனால் நம்முடைய தேவனோ எக்காலமும் மாறாதவராக இருக்கின்றார். அவரே நம்முடைய அசையாத நம்பிக்கை. அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். அவரே நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஜெபம் செய்வோம். எக்காலமும் மாறாத தேவனே, நான் என் வாழ்வின் நோக்கத்தை மறந்து போய் விடாமல் உமக்கு பயந்து ஞானமுள்ளவனாய் நடந்து கொள்ளும்படிக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தொடக்கம் 10ஆம் வசனம் வரை.